நண்பன் நண்பி, நான் தான் உங்க மோனி. சந்திராவின் ருத்ரன் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நான் ரைட் பண்ணது. சோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட முடிச்ச அந்த சீன் தான் போகுது. சந்திராவும் ருத்ரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்துவுமே பாக்குறா. அவளுக்கு பயங்கர கோவம் வருது. சந்திராவை கொல்லணுங்கிற எண்ணமும் அவளுக்கு வருது. உடனே அவளும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்ப சந்திராவும் ருத்ரன் கிட்ட அடுத்து தாம் என்ன செய்ய போகிறீர்கள் தெரியவில்லை, ஆனால் செய்ய வேண்டும். கதிர் நாட்டின் இளவரசருக்கே தெரியவில்லையா? இது என்ன கதிர் நாட்டிற்கு வந்த சோதனை? எவ்வளவு தைரியம்! என்னையவே நீ கேலி செய்கிறாயா? ஏன் செய்யக்கூடாதா? கேலி செய்வது நீயாக இருந்தால் அதையும் மனதார ஏற்பேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவளோட ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. உடனே அவ அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அதை பார்த்த ருத்ரன் அவளோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அதுக்குள்ள போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அதை கேட்ட சந்திராவுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் சடனா அவளுக்கு அது தப்பா தெரியுது. உடனே ருத்ரன் கிட்ட முதலில் கையை விடுங்கள். அரச குடும்பத்தில் இருப்பவர்களின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் கிராமத்தில் இதுபோல் தேவையில்லாமல் ஒரு பெண்ணின் கையை ஒரு ஆண் பிடிக்க கூடாது. அப்படி ஒரு சட்டமே எங்களின் கிராமத்தில் உள்ளது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட ருத்ரனும் அவளோட கையை விட்டுறான். உடனே அவளும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மித்ரா அவளோட ரூம்ல இருக்கும் போது வர்ணதேவும் அந்த இடத்துக்கு போய் சாப்பிடறதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய மருந்த மித்ரா கிட்ட கொடுக்கறான். பட் மித்ரா இப்ப எனக்கு வேண்டாம், அங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு நம்ம வர்ணதேவும் எவ்வளவோ கம்பல் பண்றான். உடனே இதை குடி அப்படின்ற மாதிரி. பட் மித்ரா அவன் பேச்ச கேட்கவே இல்லை. மருந்து இங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் குடிக்கிறேன், தேவையில்லாம என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அதை கேட்ட வர்ணதேவுக்கு கோபம் வருது. உடனே வலுக்கட்டாயமா அந்த மருந்த மித்ராவை குடிக்க வைக்கிறான். அவளுமே வேற வழியே இல்லாம அந்த மருந்த குடிச்சறா. அப்ப வர்ணதேவும் நான் மீண்டும் வருவேன். நான் வந்து பார்க்கும் பொழுது நீ உணவை முழுவதுமாக சாப்பிட்டு இருக்க வேண்டும். ஒருவேளை நீ உணவை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன நடக்கும் என்று உனக்கே நன்றாக தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து போயிடுறான். அதெல்லாம் பார்த்த மித்ராவுக்கு வர்ணதேவ் மேல பயங்கரமான கோபம் வருது. அப்படியே கட் பண்ண வர்ணதேவும் மருந்தரைக்கு போறான். அந்த இடத்துல ஆல்ரெடி ருத்ரன் இருக்கான். அப்போ வர்ணதேவ் கிட்ட தங்களுக்கு உதவி ஏதேனும் வேண்டும் என்றால் என்னிடம் தயங்காமல் கேளுங்கள், உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். இதற்கு முன் அரண்மனை வைத்தியராக இருந்தவர் எந்த மாதிரியான மூலிகைகளை கொண்டு மகாராஜாவின் மருந்தை தயார் செய்தார், இதை பற்றி மித்ராவிடம் வினவலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது சந்திரா அந்த இடத்துக்கு வரா. இதை பற்றி மித்ராவிடம் வினவ வேண்டும். மகாராஜாவிற்கு கொடுக்கப்பட்ட மருந்தை பற்றியும் அந்த மருந்தை தயார் செய்த பயன்படுத்தப்பட்ட மூலிகைகளை பற்றியும். வர்ணதேவ் எனக்கும் தம்மிடம் ஒன்று வினவ வேண்டும். தாம் எதற்காக தங்களின் கிராமத்தில் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதை கேட்ட சந்திரா பதறி போயிடுறா. உடனே சைகை மூலமா ருத்ரன் கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. பட் ருத்ரனோ அதை எதையுமே கண்டுக்கவே இல்ல. உடனே வருணதேவும் ருத்ரன் கிட்ட கடுமையான சட்டமா? பொருள் விளங்கவில்லையே. நான் கேள்வியுற்றேன். தங்களின் கிராமத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் கையை பிடிக்க கூடாதாமே? இல்லை, அது போன்ற சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஆண் தவறான எண்ணத்தில் ஒரு பெண்ணின் கையை பிடிப்பதோ இல்லை தவறான எண்ணத்தில் அவளை பார்க்கவோ செய்தாலோ அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அதற்கு எதிராக என் கிராமத்தில் சட்டங்கள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட ருத்ரன் அவன் மனசுக்குள்ளேயே ஆனால் நான் ஒன்றும் அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லையே. ஒருவேளை அவளுக்கு அப்படி தோன்றிருக்குமோ? அவள் என்னை தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாளோ? என்ன நேர்ந்தது? ஏன் இந்த திடீர் அமைதி? அது ஒன்றுமில்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சில காவலாளிகள் அங்க வந்து நம்ம ருத்ரன் கிட்ட இளவரசருக்கு என் பணிவான வணக்கங்கள், தங்களை காண மேக நாட்டின் இளவரசர் மேகநாதன் வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ருத்ரனும் அவனுக்குள்ளேயே கடந்த வாரம் தானே 2 நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்தேறியது. அப்படி இருக்க மீண்டும் அவர் ஏன் வருகை தந்தார் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது உடனே சந்திரா பயங்கரமா ஹாப்பியாக ஆரம்பிக்கிறா. என்ன இளவரசர் மேகநாதன் வந்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப துள்ளி குதிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அது பார்த்த ருத்ரனுக்கு ஒண்ணுமே புரியல. லைட்டா அவனுக்குள்ள ஜலஸ் வர ஆரம்பிக்குது. உடனே ருத்ரனும் அவளுக்கு பின்னாடியே போக சந்திராவும் மேகநாதனை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவன்கிட்ட வேகமா ஓடி போயிட்டு அவனை சுத்தி சுத்தி அவன் விளையாடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ருத்ரனுக்கு இந்த பக்கம் கோவம் எரிமலையா வெடிக்குது. பயங்கரமா அவனுக்கு பொறாம வர ஆரம்பிக்குது. நான் அவளின் கைகளை பிடித்த போது அதை தவறு என்று கூறினால் இப்போ அவள் செய்வது மட்டும் சரியா அப்படின்ற மாதிரி அவன் இங்க ஜலஸ் ஆயிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே இந்து பாக்குறா. அவளோட முகத்துல ஒரு வில்லத்தனம் தெரியுது. நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஸ்மைல் பண்ணிக்கிட்டே மேகநாதன் கிட்ட போறா. அப்போ ருத்ரனுமே சந்திரா கிட்ட போயிட்டு சந்திராவோட கைய புடிச்சு தான் பக்கமா இழுத்து அவனுக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு உடனே மேகநாதன் கிட்ட தங்களின் திடீர் வருகைக்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வழக்கம் போல் நம் 2 நாடும் இணையும் எல்லையில் என் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தேன். எப்பொழுதெல்லாம் என் எல்லைக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சந்திராவின் கிராமத்திற்கு சென்றுதான் ஓய்வெடுப்பேன். அதே போல் நேற்று இரவும் சென்றேன். ஆனால் அவ்விடத்தில் சந்திரா இல்லை. அவள் எங்கே என்று வினவும் போதுதான் சந்திரா கதிர்நாட்டிற்கு வந்திருக்கிறாள் என்று எனக்கு தெரிய வந்தது. ஆகையாலே அவளை காண நான் ஓடோடி வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவங்க 2 பேத்துக்கு நடுவுல அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ருத்ரனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்ப இந்துவும் மேக
மேகநாதன் கிட்ட வியப்பாக உள்ளது. சாதாரண ஒரு கிராமத்து பெண்ணின் மீது தங்களுக்கு இவ்வளவு பிரியமா? அதற்கு என்ன காரணம்? பிரியம் உண்டாக காரணம் கிடையாது, அன்பு ஒன்றே அனைத்தையும் தீர்மானிக்கும். அழகாக கூறினீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை காரணம் இல்லாமல் காதல் வராது. உங்களிடையே ஏதோ ஒரு காரணம் உள்ளது, ஆனால் அதை தாம் கூற மறுக்கிறீர்கள், உண்மைதானே? அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல காதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் ருத்ரனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவனால அங்க நிக்கவே முடியல. உடனே அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதும் சந்திராவும் நம்ம இந்து கிட்ட குறுக்கிடுவதற்கு மன்னித்தருளுங்கள், தாங்கள் நினைப்பது போல் இல்லை. ஆனால் ஒன்று உண்மை, இளவரசர் மேகநாதருக்கு என் மீது சிறிது அதிகமாகவே அன்பு உள்ளது. ஆனால் அந்த அன்பிற்கு பெயர் காதல் அல்ல. நட்புக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பு எவ்வளவு புனிதமானதோ அதே தான் நான் இவரிடம் காண்கிறேன். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் புனிதமான நட்பு தான் எங்கள் இருவரிடையே இருக்கும் உறவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட மேகநாதரோட முகம் வாடி போயிடுச்சு. நான் தான் தவறாக கூறிவிட்டேன் என்று நினைக்கிறேன், மன்னித்தருள்வாயாக அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ருத்ரனும் அவனோட ரூமுக்குள்ள இடிஞ்சு போய் தரையில உட்கார்ந்து இருக்கான். இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. அவனுக்கே அது புதுசா இருக்கு. அப்ப அவனுக்குள்ளேயே ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டமாக உள்ளது? யார் அந்த சந்திரா? சாதாரண ஒரு மருத்துவ பெண். அவளின் மீது ஏன் எனக்கு இவ்வளவு ஈர்ப்பு? நான் அவளை சந்தித்தே வெறும் 2 தினங்கள் தானே ஆகிறது. அதிலும் நான் அவளுடன் சரியாக பழக கூட இல்லை. அப்படி இருக்க ஏன் என் மனம் ஏதோ அவளை இழந்தது போல் இப்படி துடிக்கிறது? ஒருவேளை இதைதான் காதல் என்பார்களோ? ஆனால் பிறப்பதற்கு முன்பே என் காதல் இறந்து போனது போல் ஏன் தோன்றுகிறது? நான் ஏன் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். சோ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மருந்தறையில வர்ணதேவும் மகாராஜா சாப்பிடுற மருந்தை எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் மித்ரா அங்க வர நம்ம வர்ணதேவ் கிட்ட, என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? இப்பொழுது உன் உடல்நிலை எவ்வாறு உள்ளது? அதை கேட்கவா என்னை அழைத்தீர்கள்? காரணம் அதுவல்ல, இருந்தாலும் உன் உடல்நிலையை அறிய மனம் ஏங்குகிறது. அதை கூற என் மனம் மறுக்கிறது. அழைத்ததற்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க உடனே வருந்தேவும் பக்கத்துல இருக்க ஒரு மூலிகையை எடுத்து நம்ம மித்ரா கிட்ட காட்டி, மகாராஜாவிற்கு தங்களின் தந்தை எப்பொழுதிலிருந்து இந்த மூலிகையை கொடுக்க ஆரம்பித்தார்? இது என்ன மூலிகை? புதிதாக இருக்கிறது. இதுவரை தந்தை இதை உபயோகித்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா சந்திராவும் ருத்ரனும் ஒரே நேரத்துல அந்த பிளேஸ்க்கு வராங்க. அப்ப ருத்ரனுக்கு சந்திரா கிட்ட பேசணும்னு தோணும், மேகநாதனை பத்தி கேட்கணும்னு தோணும். சந்திரா கிட்ட அதை பத்தி பேச போறான். அந்த சமயம் மேகநாதன் சரியா அங்க வந்து சந்திரா உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அதை பார்த்த ருத்ரனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் மருந்தறைக்கு போயிடுறாங்க. வர்ணதேவ் கையில வச்சிருந்த அந்த மூலிகையை பார்த்ததும் சந்திரா பதறி போயிடுறா. அண்ணா, இவ்வளவு கொடிய விஷம் வாய்ந்த மூலிகை என் மருந்தறையில் இருக்கிறது. ஒருவேளை மகாராஜாவின் உடலில் இருக்கும் அந்த விஷம் இந்த மூலிகையாக இருக்குமா? கொடிய விஷம் வாய்ந்த மூலிகையா? அதுவும் மருந்தறையிலா? ஒருவேளை உண்மையிலேயே மருத்துவர் தான் குற்றவாளியா? இல்லை அண்ணா, என் தந்தை அப்படிப்பட்டவர் இல்லை. இதில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்துள்ளது, தீர விசாரியுங்கள். எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. பொருள் விளங்கவில்லையே. மருத்துவர் தான் மகாராஜாவிற்கு விஷம் கொடுத்துள்ளார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அவர் அந்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பதே உண்மையாகும். என்ன, அவர்தான் தந்தைக்கு விஷம் கொடுத்திருக்கிறார் என்று எதை வைத்து கூறுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்க வர்ணதேவும் ஒரு பாத்திரத்துல இருக்க மருந்த நம்ம ருத்ரன் கிட்ட காட்டி, இந்த மருந்த உங்களால அடையாளம் காண முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்க அதை கேட்ட ருத்ரனும், ஆம், ஒரு குவளை நீரில் இம்மருந்தை கலந்து தினசரி காலையில் எனக்கும் என் தந்தைக்கும் என் தாய் தான் இதை பருக தருவார். ஏன் கேட்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த பாத்திரத்தில் இருப்பது மருந்தல்ல, விஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட சந்திரா பதறி போயிடுறா. என்ன, அப்படி என்றால் இளவரசர் உடலிலும் விஷம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பதற அதை பார்த்த ருத்ரனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனோட ஹார்ட் அவன்கிட்டயே இல்ல. இல்லை சந்திரா, இந்த இடத்தில் 2 பாத்திரங்கள் இருக்கின்றன. ஒன்றில் இந்த கொடிய விஷம் வாய்ந்த மூலிகையும் மற்றொன்றில் உடலுக்கு சுறுசுறுப்பையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் விசேஷ மூலிகையும் இருக்கிறது. அப்படி பார்க்கையில் மகாராஜாவிற்கு மட்டுமே விஷம் கொடுக்கப்பட்டுள்ளது. இல்லை, என் மனம் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது அப்படின்ற மாதிரி சந்திரா கையோடு கொண்டுட்டு வந்த அந்த சிகப்பு நிற குவளையில இருக்க அமிலத்தை ஒரு பாத்திரத்துல மாத்தி ருத்ரனோட ரத்தத்தை அதுல செலுத்தி ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. பட் அது கலர் சேஞ்சே ஆகல. பார்த்தாயா சந்திரா, இப்பொழுது உன் மனம் மாறுதல் அடைந்ததா? ருத்ரனின் உடல்நிலை சீராக உள்ளது, கவலை வேண்டாம். அதான் எனக்கு ஒன்றுமில்லை என்று உன் அண்ணனை கூறிவிட்டாரே, பிறகு ஏன் இன்னும் என் கையை விடாமல் பிடித்துக் கொண்டே இருக்கிறாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சந்திராவோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவளையவே மறந்து நம்ம ருத்ரனையே பாத்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த சமயம் சடனா சந்திரா அவளோட நிலையை அறியறா. உடனே ருத்ரனை விட்டு தனியா வந்துடுறா. அப்போ ருத்ரன் இதை பார்க்கும் பொழுது குற்றவாளி மித்ராவின் தந்தை என்று தானே நினைக்க தோன்றுகிறது. ஆனால் தாமோ இதில் ஏதோ குழப்பம் இருப்பதாக கூறினீர்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த கொடிய விஷயத்தை அவர் சிறிதளவே எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்துடன் அவர் இந்த விஷயத்தை முறியடிக்கக்கூடிய மருந்தையும் கலந்துள்ளார். ஆகையாலே இதுநாள் வரை மகாராஜாவின் உடல்நிலை மோசமாக மாறாமல் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் மருத்துவரை இதுபோல் செய்ய சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தியிருக்கின்றனர். ஆனால் அது யார்? ராஜ்யத்திற்குள்ளேயே இருந்து இவ்வளவு பெரிய ராஜ துரோகம் செய்த அந்த அரக்கன் யார்? விரைவில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு
சொல்லிட்டு ருத்ரன் அங்க இருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த நிமிஷம் இந்து அந்த பிளேஸுக்கு வரா. நம்ம மித்ராவை பார்த்து, நான் உன்னை கைது செய்கிறேன், யார் அங்கே, உடனே இவளை பாதாள சிறையில் அடையுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல காவலாளிகள் உள்ள வராங்க. மித்ராவை அரெஸ்ட் பண்றாங்க. மித்ராவுக்கு ரொம்ப பயமாகுது. அதை பார்த்த சந்திரா நம்ம இந்து கிட்ட, தாம் என்ன செய்கிறீர்கள், மித்ரா ஒரு நிரபராதி, அவளுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லையா, யார் கூறியது, இவளுக்கும் இவளின் தந்தை குற்றத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஆகையாலே இவளும் ஒரு குற்றவாளி ஆவாள், இதை வைத்து தாம் அவ்வாறு கூறுகிறீர்கள், உனக்கு விளக்கம் அளிக்க எனக்கு அவசியம் இல்லை, இவளை இழுத்துச் செல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவலாளிகளும் மித்ராவை கைது பண்றதுக்காக கிட்ட நெருங்குறாங்க. அதை பார்த்த வர்ணதேவ் அந்த காவலாளிகளை அடிச்சு போட்டு மித்ராவுக்கு முன்னாடி வந்து, மித்ராவை தொடணும்னா என்னை தாண்டி தான் நீ அவகிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி மித்ராவுக்கு ஒரு கவசமா, அவளுக்கு ஒரு பாதுகாப்பா நிக்கிறான். சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.